காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். ஒவ்வொரு முறை முறுமுறுத்த போதும் இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய தண்டனைக்கு உள்ளானார்கள். என் பிரசன்னத்தை இழந்து போனார்கள். நீயும் அவர்கள் போல நடவாதே. என் பிரசன்னம் எவ்வளவு விலையேற பெற்றது, அதை எவ்விதத்திலும் இழந்து விடாதே. எவ்வித கொடிய சூழ்நிலையிலும் துதிக்க மறந்து விடாதே. துதி என் பிரசன்னத்தை நிலைநிறுத்தும். அது விடுதலையை தரும். தொடர்ந்து துதிப்பதை அபியாசப்படுத்திக் கொள். எப்பெரிய பிரச்சனையாயினும் ஓடி மறைந்துவிடும். எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். உற்சாகமாய் செலுத்து. சத்தமாய் துதி. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் துதிப்பதே உன் முழு நோக்கமாயிருக்கட்டும். முதலாவது, துதி ஸ்தோத்திரங்களினால் என் கிருபை பெருகுகிறது. இரண்டாவது, உன் முழு வாழ்க்கையும் அளவில்லாத ஆவியானவரின் பிரசன்னத்தால் நிரம்பி ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பவுலும் சீலாவும் கைகால்கள் கட்டப்பட்டு உட்காவல் அறையிலே போடப்பட்ட போது நடுராத்திரியிலே துதித்தார்கள். என்ன நடந்தது? சிறைச்சாலையின் கதவுகள் திறந்ததுமன்றி எல்லோருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. தொடர்ச்சியான துதியானது அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கக்கூடியது, எதிரிகளை முறியடிக்கக்கூடியது. ஆதார வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 107:1.